வணக்கம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக சைடெக் தமிழ் மூலமாக நம்ம சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோ மூலமாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஆன்சைட்டி, மனப்பதற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய வகைகள் இருக்குது. எல்லாருமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது எப்படி, இந்த பதற்றத்தை எப்படி குறைக்கிறது, இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய விதமான வீடியோஸ், நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது. ஆனால் கூட சில எளிமையான சில பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக, சில திங்கிங்கில் சில ப்ராசஸை சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக, மிக எளிமையான இந்த பழக்கங்களின் மூலமாக நம்ம அவனுடைய மன அழுத்தத்தையும் மன பதற்றத்தையும் குறைக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. அந்த வகையில் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஒரு 7 விதமான ஒரு விஷயங்களை பற்றி, ஒரு பழக்கங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா விதமான நண்பர்களுக்கும் நான் இந்த வீடியோ மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதிய வந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு தேவைப்படலாம், நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ, மன அழுத்தம் மற்றும் மனப்பதற்றம் இவைகளை குறைப்பதற்கான அன்றாட வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய ரொம்ப முக்கியமான எளிமையான ஒரு 7 பழக்கங்கள். பழக்கம் 1 என்னென்னா, இது ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்மணியாகட்டும், இல்லை வேலைக்கு போகிற ஒரு பெண்மணியாகட்டும், இல்லை ஆண்களாகட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், யாராக வேணா இருக்கட்டும். இப்போ என்னன்னாக்கா, உங்களை சுற்றி இருக்கிற பொருள் இருக்கு இல்லையா, நீங்கள் உபயோகிக்கிற அல்லது சுற்றி இருக்கிற பொருட்களை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களோ அல்லது மனப்பதற்றத்தில் இருக்கிறவங்களோ சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க க்ளீனாக இருக்காங்களா இல்லையான்றதை தாண்டி அவங்க சுற்றி இருக்கிற பொருள் எதுவுமே க்ளீன் இல்லாமல் இருக்கும். அவங்க ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க, இல்லை அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அவங்களுடைய ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு அன்க்ளீன்டாக இருக்கும். எதையுமே கரெக்டாக நீட்டாக இருக்காது. அங்கங்கே குப்பை, அங்கங்கே ட்ரெஸ்ஸு, அங்கங்கே புக்ஸ் எல்லாம் அங்கே கலைஞ்சி போயிருக்கிறது. அவங்களோட பைக்கு பார்த்திங்கன்னா, அவங்களோட வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா, காரோ பைக்கோ இல்லை அவங்க சைக்கிளோ என்ன வச்சுக்கணும் பார்த்திங்கனாக்கா, ரொம்ப நாள் துடைக்காமல், ரொம்ப நாள் கழுவாமல் அப்படி இருக்கும். அவங்க பொருள் எதுவுமே பார்த்திங்கன்னா அப்படி தூசி படிஞ்சு இப்படி இருக்கும். ஸோ அப்போ என்னன்னாக்கா, முதல் விஷயமா நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கணும், மன பதற்றத்தை குறைக்கணும்னா, நீங்கள் உபயோகிக்கிற பொருள், உங்களை சுற்றி இருக்கிற பொருள், நீங்கள் சுற்றி இருக்கிற இடம், இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ணி அடுக்கி கரெக்டாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை தினசரி பண்ணணும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட மன அழுத்தம் குறையும் நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது. இப்போ 2வது விஷயம் என்னன்னாக்கா, நட்பு வட்டம். நட்பு வட்டம்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் எனக்கு 1500 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்ல வரல. நான் ஒர்க் பண்ணுறதுல எல்லாரும் என்னை பார்த்து விஷ் பண்ணுவாங்க, ஹாய் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்ல வரல. அதாவது என்னென்னா, உங்களுடைய ஸ்பரிசம் அவர்கள் மேலே படணும். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, அட்லீஸ்ட்டு கை கொடுக்குற ஒருத்தர் நண்பராவது இருக்கணும். உங்கள் உடல் அவர் மேலே படணும். கை கொடுக்குற நபரோ, நம்ம இதுவே நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் கோயிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களோட நெருக்கமாக இருப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பக்கத்தில் உட்காந்துப்பாங்க, உங்கள் மேலே சாஞ்சிப்பாங்க. ஓகேங்களா? பஸ்ஸில் வரும்போது, ட்ரெயினில் வரும்போது. ஸோ உங்களுடைய ஸ்பரிசம் அவர் மேலே படுறதா இருக்கணும். சரிங்களா? இதே உறவுகளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது ஒரு ஹக்கிங் மாதிரியோ இல்லை ஒரு கிஸ்ஸிங் மாதிரியோ இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ உடம்போட உடம்பு டச் பண்ணணும். ஸோ இதை தான் வரணும். அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக்காவது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உடல் ஹேண்ட் ஷேக் மூலமாகவோ அல்லது ஹக்கிங் மூலமாகவோ டச்சிங் மூலமாகவோ இருக்கக்கூடியதுக்காவது ஒரு நபர் இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் என்னென்னா, இது ஒரு சப்போர்ட், ஒரு இமோஷ்னல் அல்லது ஃபிசிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சப்போர்ட் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா, என்டோர்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பையில் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்குது. இது நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டியை என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா குறைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சஸ் சொல்லுது. ஸோ 3வதாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னாக்கா, உங்களுடைய போஸ்டர்னால் உங்களுடைய நடக்கிற நடை, நீங்கள் பார்க்குற பார்வை, உட்கார்ற அந்த நிலை, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி லெவல் குறைய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, ஒருத்தங்கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேசணும். தலை குனிஞ்சிக்கிட்டு பேசுகிறதில்ல. நடக்கும்போது முதுகு, உட்காரும்போதோ அல்லது நடக்கும்போதோ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட்டாக முதுகு நேராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அட்லீஸ்ட்டு நீங்கள் ரொம்ப சோர்வாக, டயர்டாக, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில், ஒரு ஆன்சைட்டியில் இருக்கும்போது டக்குன்னு அந்த ஆன்சைட்டியை, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்னாக்கா, டக்குன்னு உங்கள் உடலுடைய போஸ்டர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். டல்லாக முதுகு கூணு, இந்த முதுகு இல்லாமல் டக்குன்னு முதுகு நேராக்கிறதுக்கு, கண்ணை நேராக்கிறதுக்கு, ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒரு முகத்தை கண்ணை பார்த்து பேசுகிறதுக்கு உடனே முயற்சி பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா, அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள்
இதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையும், உங்களுடைய ஆன்சைட்டி லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். நாலாவது நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்காம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு சேலஞ்சாக பார்க்கணும். அது ப்ராப்ளமாக பார்க்காம சேலஞ்சாக பார்க்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒரு வகையில் நல்லதும் கூட. உதாரணத்துக்கு நான் ஸ்ட்ரெஸ் பற்றி சில வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுக்கு லிங்கை கனெக்ட் பண்ண நீங்கள் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். யூஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிஸ்ட்ரெஸ்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. டிஸ்ட்ரெஸ்னால் நமக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ். யூஸ்ட்ரெஸ் அப்படின்னா நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு நன்மை பண்ணும். மன அழுத்தம் நிறைய டைமில் நமக்கு நன்மை செய்யும். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா ஒரு பரீட்சை எழுத போகிற டைமில் அது ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு கடமையை முடிக்கணுன்றது போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது நல்லது ஆக்சுவலாக. ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் அந்த கடமையை நம்முடைய வேலைகளை சரியாக செய்ய முடியும். ஸோ இதுதான் என்னென்னா யூஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளோட கெட்டதாக பார்க்காம நல்லதாக பார்க்கணும். அதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதை சரியாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நாலாவது நான் சொல்ல போகிற விஷயம் கேட்டாக்கா, சில ப்ராக்டிசஸ், சில மைண்டுக்கான சில ப்ராக்டிசஸ். உதாரணத்துக்கு மெடிடேஷன், ஒரு தியான பயிற்சியோ அல்லது ஒரு மூச்சு பயிற்சியோ அல்லது ஒரு நடைப்பயிற்சியோ, ஒரு வாக்கிங்கோ, இல்லை செல்ஃப் அஃபர்மேஷன்னு சொல்கிறது. உங்களை நீங்களே பாராட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறது. உங்களை பற்றியே புகழ்ந்து பேசுகிறதுக்கு, நீங்களே உங்களை பற்றி புகழ்ந்து பேசுறதுன்னா ஐ எம் பெஸ்ட், ஐ எம் குட், ஐ எம் ஒர்த், ஐ எம் நாலேஜபிள், ஐ எம் டேலண்ட்டுன்னு சொல்லி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். உங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு தியான பயிற்சிகளில் ஈடுபடுறது அல்லது மூச்சு பயிற்சியில் ஈடுபடுறது, எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நடைப்பயிற்சியில், ஏதாவது உடலுக்கோ மனசுக்கோ ஒரு பயிற்சியில் உங்களை ஈடுபடுத்திக்கும் போது, இது தினசரி பண்ணும்போது எத்தனை பிரச்சனைகள் எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும் அதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கான ஒரு தகுதி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை சரி பண்ணுறதுக்கு. அடுத்து நான் சொல்கிறது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஆறாவது ஏழாவது இது ரெண்டுமே நம்ம டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் கரெக்டான டைமுக்கு பண்ணுறோமா அப்படின்றது தான் விஷயம். என்னென்னா, கரெக்டான டைமுக்கு தூங்க போயிடணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க? ஒருவேளை நைட்டில் பார்க்குறது இருந்தால் உங்களுடைய டைமை நோட் பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்கன்றதை பாருங்கள். ஸோ கரெக்டான டைமுக்கு நான் தூங்க போயிடுறேன்னா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான டைமில் தூங்கும்போது உங்கள் பிரெயின்லேயும் சரி உங்கள் பாடிலையும் சரி அந்த ரெஸ்ட்டு கிடைக்கும்போது, ஸோ மேக்ஸிமம் நிறைய விதமான மனம் சார்ந்த சிக்கல்லேருந்து நம்ம வெளியே வரோம். பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான, அணுகிறதுக்கான, அதை சமாளிக்கிறதுக்கான அபிலிட்டி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் 4 மணி நேரம் தான் தூங்குறீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய விதமான பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ சரியான டைமுக்கு தூங்குறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏழாவது நான் சொல்ல விஷயம், சரியான டைமுக்கு சாப்பிட்றது. தூக்கமும் பசியும் சாப்பாடும் கரெக்டாக ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா சரியான டைமுக்கு சரியான அளவு சாப்பிட்றது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கமும் பசியும் மட்டும் ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்குன்னா மனநலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எப்போ ஒருத்தருடைய தூக்கம் கெட்டு போகுது, தூக்கம் வரல, கரெக்டான டைமுக்கு தூக்கம் வரல, எப்போ கரெக்டான டைமுக்கு பசி எடுக்கலை அப்படின்ற இந்த 2 அறிகுறிகள் ஏற்படுதோ அப்போ அவர் மனசு சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, அவர் பதட்டத்தில் இருக்கார், மன அழுத்தத்தில் இருக்கார், அல்லது மனச்சோர்வு, டிப்ரெஷனில் இருக்காருன்னு அர்த்தம். மனச்சோர்வு, மனப்பதற்றம் இதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி தூக்கமும் பசியும் குறைஞ்சி போகிறது தான். ஸோ சரியான டைமில் தூங்க போகணும், சரியான டைமுக்கு சாப்பிட்டுடணும். இதுதான் நான் சொல்லக்கூடிய 7 விஷயங்கள். ஸோ நான் சின்ன ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உங்களை சுற்றி இருக்க பொருட்களை சுத்தமாக வச்சுக்கணும். அட்லீஸ்ட்டு ஹேண்ட் ஷேக் கொடுத்து தோலை தட்டி கொடுக்குற அளவுக்காவது ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும். நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் அவர். ஓகேங்களா? உங்களுடைய போஸ்டர், நீங்கள் நடக்கிற, உங்கள் பார்க்குற பார்வை, சரிங்களா, இதெல்லாம் வந்து கரெக்டாக நேராக இருக்கணும். நேர்கொண்ட பார்வையாக அப்படி இருக்கணும். ஸோ அடுத்தது எப்படின்னா, உங்களுடைய வியூ, உங்களோட பார்வை எப்படி இருக்கணும்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏதோ கஷ்டமான ஒரு விஷயமா பார்க்காம அது ஒரு சேலஞ்சிங்கான, அதுலேயும் சில நல்லது இருக்குன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும். பிரச்சனையாக பார்க்காம ஒரு சேலஞ்சாக பார்க்குறதுக்கு, ஒரு சவாலாக எடுத்துக்கணும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை. மெடிடேஷனோ, ப்ரீத்திங் எக்ஸசைஸோ, செல்ஃப் அஃபர்மேஷனோ அல்லது ஃபிசிக்கல் எக்ஸசைஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான டைமுக்கு தூங்கணும், சரியான டைமுக்கு சாப்பிட்ணும். ஸோ இவைகளெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் உங்களுடைய ஆன்சைட்டி லெவலையும் குறைக்கிறதுக்கான அறிவியல் பூர்வமாக உளவியலாளர்களால் சொல்லப்படுகிற முக்கியமான 7 பழக்கங்கள். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பின்பற்ற பழக்கங்கள். நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம், வேலையை செஞ்சிட்ருக்கும்போதே, வேலையை பண்ணிகிட்ருக்கும்போதே அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். டே டு டே லைஃப்பில் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் இவைகள் எல்லாமே. ஸோ இப்படி பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. சாதாரணமாக நேரம் ஒதுக்கி பண்ணாலே போதுமான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, எதெல்லாம் பண்ணலைன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் புதிய வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேண்டாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.